रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़िल क़ुरानिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वलौला दफ़्अुल्लाहि अन्नास बअदहुम बिबअद लफ़सदतिल अर्ज़ वलाकिन्नल्लाह ज़ू फ़ज़लिन अलल आलमीन। वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम अफ़्ज़लुल जिहादि कलिमतु हक़्क़िन इंद सुल्तानिन जाइर आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलानल अज़ीम। எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், இங்கே குடுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு சோதனைகளை, பல்வேறு சங்கடங்களை சந்தித்து வந்த மார்க்கம். எடுத்த எடுப்பிலேயே சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு மலர்கள் தூவப்பட்டு வளர்ந்த மார்க்கமல்ல இது. நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும். நபிமார்களும் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்ட மூமின்களும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல்வேறு துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள். பிரச்சனைகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் கடந்து வந்த பாதையில் கற்கள் முற்கள் நிறைந்த வரலாறுகளை நாம் படித்திருக்க முடியும். எந்த அளவுக்கு என்றால், இந்த உலகத்திலேயே ஒப்பற்ற மனிதர்கள் நபிமார்கள் இல்லையா? ஆனால் அந்த நபிமார்கள் அந்த சமூகத்தினால் நிந்திக்கப்பட்டிருக்கிறார்கள், நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நபியை அனுப்புகிற போது அந்த மக்கள் அதிலே சுகபோகிகள் சொல்வார்களாம், இன்னா பிமா உர்சில்தும் பிஹி காஃபிரூன். நீங்கள் நபின்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நபித்துவத்தை நாங்கள் எல்லோரும் ஒருமுகமாக மறுக்கிறோம். எல்லா நபிமார்களுக்கும் இந்த மறுப்பு பரிசாக தரப்பட்டது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த நபியும் அந்த சமூகத்தால் நிராகரிக்கப்படாமல் அவர் களத்தில் நிற்கவில்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது. வேணா நபிமார்கள் விமர்சிக்கப்பட்டதும் நிந்திக்கப்பட்டதும் நிராகரிக்கப்பட்டதும் வார்த்தைகள் அது மாற்றமாக இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அந்த சமூக மக்கள் சொல்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு 950 வருடங்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹுவை பற்றி சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். இந்த மக்கள் திரும்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? குர்ஆனிலே இடம்பெற்ற செய்தி, அனுமினு லக வத்தபஅக்கல் அர்தலூன். உங்களை பின்பற்றக்கூடிய சில மனிதர்கள், ரொம்பலாம் இல்லை, சில பேர் தான் பின்பற்றுறாங்க. அவர்களெல்லாம் யார் என்றால் தரம் தாழ்ந்தவர்கள், சமூகத்தில் அடித்தட்டு மக்கள். அடித்தட்டு மக்கள் தான் உங்களை பின்பற்றுகிறார்கள். அப்படி இருக்க சமூகத்தின் தலைவர்களாகிய நாங்கள் உங்களை பின்பற்றுவோமா? நீங்கள் அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது என்று நேர்முகமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிகாசம் செய்தார்கள். அப்படின்னா இந்த உலகத்தில் நபிமார்கள் நல்லோர்கள் நிந்திக்கப்பட்டிருக்கிறார்கள், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமூகம் இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் இருக்கிறது என்று சொன்னால், சங்கைக்குரிய பெரியோர்களே, அது பல அவமானங்களை தாண்டித்தான் வந்திருக்கிறது, பல அடக்குமுறைகளை தாண்டித்தான் வந்திருக்கிறது. பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான ஈமானிய உரத்தோடு தான் இஸ்லாமிய சமூகம் என்றைக்கும் பயணித்திருக்கிறது. இதை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் குறிப்பாக இந்த தேசத்தில் மத்திய அரசின் மூலமாக தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறது, தொடர்ந்து நிந்திக்கப்படுகிறது, தொடர்ந்து அவர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்கிற ஆதங்கத்தில் நாம் இதை சொல்லுகிறோம். அடக்குமுறைக்கு அடங்கி போகக்கூடியவர்கள் அல்ல முஸ்லிம்கள்.
அப்படி இருந்தால் ஃபிரௌனுடைய அடக்குமுறைக்கு இஸ்லாம் அன்னைக்கே என்ன செய்திருக்கணும்? அடங்கி போயிருக்கணுமே. காரூன் நினைத்த போது இந்த இஸ்லாத்தை அடித்திருக்க வேண்டுமே இல்லையா? அபூஜஹல், அபூலஹ், உத்பா, ஷைபா ஒன்று திரண்டார்களே, அன்றைக்கே இந்த இஸ்லாத்தை அடித்திருக்க வேண்டுமே. சங்கைக்குரியவர்களை அதையெல்லாம் கடந்து தான் வந்திருக்கும். மத்திய அரசு தொடர்ந்து சிறுபான்மை சமூகத்தை குறிவைக்கிறது. முத்தலாக் தடை சட்டம் என்றார்கள், கொண்டு வந்தாச்சு. அதே போல் குடியுரிமை திருத்த சட்டம் என்று தேசத்தையே ஒரு குலுக்கு குலுக்கி விட்டார்கள். வக்ஃபு திருட்டு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இல்லையா? எஸ்ஐஆர் சங்கைக்குரியவர்களே, இது தேர்தலை பற்றியோ அரசியலை பற்றியோ இல்லை என்பதை மிக ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி பேச வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. அது இடமும் இது அல்ல. பிறகு ஏன் பேசுகிறோம்? எஸ்ஐஆர் என்கிற பெயரில் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த தேர்தல் என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட இந்த எஸ்ஐஆர் இருக்கிறதே, சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குரிமையை, ஒடுக்கப்பட்டவர்களின் வாக்குரிமையை பறிப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய ஒரு குயுக்தியான திட்டம். தேர்தல் ஆணையம் கடந்த வாரம் சொல்லியிருக்கு இல்லையா? இன்னொரு 4-5 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது தமிழகத்தில். இப்போ என்ன கொண்டு வர்றாங்க? வாக்காளர் பட்டியல் திருத்தம், அதுவும் தீவிர சிறப்பு திருத்தம் என்று கொண்டு வந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே வாக்காளர் திருத்தங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அது ஒன்றும் புதுசு கிடையாது. எல்லா தேர்தல்களுக்கு முன்னால் வாக்காளர்கள் இறந்தவர்களை வெளியேற்றுவது, இடம்பெயர்ந்தவர்களை வெளியேற்றுவது, அந்நியர்களை வெளியேற்றுவது, இது எல்லாம் செய்கிறது வழமை தான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை ஒன்றும் இஸ்லாம் எதிர்க்கவில்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு 12 மாநிலங்களுக்கு எஸ்ஐஆரை கொண்டு வருகிறது. நம்ம ஏன் இதை நினச்சி பதட்டப்படுறோம்? ஏன் கொந்தளிக்கிறோம்? ஏன் அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை எதிர்க்க தலைப்படுகிறதுன்னு சொன்னால், வரக்கூடிய நவம்பர் அநேகமாக 6-11 பீகாரில் தேர்தல் இல்லையா? 6 மாதத்துக்கு முன்னாடி பீகாரில் கொண்டு வந்தாங்க இதே எஸ்ஐஆர். வரக்கூடிய நவம்பர் 6ஆம் தேதி தேர்தல். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பீகாரில் என்ன செய்யப்படுகிறது? இதே எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்று கொண்டு வந்தார்கள். எக்கச்சக்கமான வேலைகளை பார்த்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் என்ன? தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்பட வேண்டும், இடம் மாறி போனவர்கள் அவர்களுக்கு அந்த இடத்திலே வாக்கு இருக்கும், அது நீக்கப்பட வேண்டும், டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி நீக்கப்பட வேண்டும். சில பேர் வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் வந்து ஊடுருவி இருக்கிறார்கள், நீக்கப்பட வேண்டும். வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். என் தேசத்தின் வாக்குரிமை அந்நிய நாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு வழங்கப்படக்கூடாது என்பதில் எனக்கொன்று மாற்று கருத்து கிடையாது, வரவேற்கிறோம். ஆனால் நடந்தது அதுதான் நடந்துச்சா? 7,45,00,000 வாக்காளர்கள் எங்கெங்க? பீகாரில். திருத்தங்கிற பேரில் ஒரு அலசி 65 லட்சம் பேரை நீக்கி ஒரு புது வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. எத்தனை பேருங்க? 65 லட்சம் பேர்களை வெளியிட்டது வாக்காளர். சரி, உண்மையாலுமே பரவாயில்லப்பா, இறந்தவர்களெல்லாம் வெளியேற்றிட்டாங்க என்று பார்த்தா, இறந்து போனவர்கள் என்று வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய 2 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறார். வாக்காளர் பட்டியலில் இறந்து போனவங்கன்னு இருக்கு, ஏதோ உயிரோடு இருக்கான், வழக்கு ஒருத்தர் தொடுக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இறந்து போன நபர்கள் 7 பேரோடு நின்று தேநீர் குடிக்கக்கூடிய காட்சி சர்வதேச ஊடகங்களில் விவாத பொருளாக ஆனது இல்லையா? அதாவது இங்கே என்ன கேள்வின்னா, உலகத்தில் பொய், பிறட்டு, பித்தலாட்டம், ஏமாளித்தனம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு தனி செய்தி. ஒரு தேசத்தின் உயிர்நாடியாக திகழக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம், தேசத்தின் நலனை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் அதிகாரிகள் இப்படிப்பட்ட கயமைத்தனத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது உண்மையாகவே வருத்தமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. இந்த தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுடைய ஆட்சிகளுக்கு அப்பாற்பட்டது. அது தனி சுதந்திரத்தோடு செயல்பட வேண்டும். ஏன்னா
அரசியல் கட்சிகள் வரம்பு மீறுகிற போது தேவைப்பட்டால் சட்டங்கள் இயற்றுகிற சர்வ சுதந்திரத்தோடு உள்ள ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். அது செஞ்ச வேலை எங்கே போய் நிற்குதுண்டா, இறந்து போனவர்கள் 22 லட்சம் பேருன்னு போட்டிருக்கான். பார்த்தா அவன்லாம் உயிரோடு இருக்கான் பல பேர். என்ன பதில் இல்லை. அவர் திரும்ப திரும்ப கேட்கிறார். சர்வதேச விவாத பொருளாக மாறுகிறது, எந்த பதிலும் இல்லை. சரி, டபுள் என்ட்ரின்னீங்களே, ட்ரிபிள் என்ட்ரின்னீங்களே, ஒரே நபருக்கு இங்கேயும் ஓட்டு இருக்குது, அங்கேயும் ஓட்டு இருக்குது, அங்கேயும் ஓட்டு இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டீங்களா? ஆமாம், சரி பண்ணிட்டோம். அந்த கணக்கு எடுத்து பார்த்தா பீகாருடைய தாகா என்று சொல்லப்படுகிற மாவட்டத்தில் வாக்காளர்கள் தங்களுடைய ஆதாரங்களை புதுப்பிக்கிற போது கொடுத்தவர்களில் 80,000 முஸ்லிம்கள் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு மாவட்டத்தில் மட்டுங்க 80,000 முஸ்லிம்கள் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்னொரு இடம் நிஹானி என்று சொல்லப்படுகிற இடத்தில் முழுக்க முழுக்க மாற்று மதத்தவர்கள் 947 பேர் புதுசாக உள்ள இணைக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் டபுள் என்ட்ரியை நீக்கிறதா? சங்கைக்குரியவர்களே, பீகாரில் நடந்த நிகழ்வை கவனித்தாதான் தமிழ்நாட்டில் நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு புரிய முடியும். இடம் மாற்றங்கள், அவங்க முகவர் இங்கே இருக்கான்னு அவங்க இங்கே இல்லை, போய் பல வருஷம் ஆச்சு, பல மாநிலங்களுக்கு சென்று விட்டார்கள். அவங்களுக்கு என்னங்க செய்யணும்? அவங்களுக்கு அங்கங்கேயே ஓட்டு கொடுத்துடலாம். அப்படி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் மட்டும் வட இந்தியர்கள் 1 கோடிக்கு மேலே இருக்கிறார்கள். அரசியல் நிபுணர்களுக்கு இப்போ என்ன அச்சம்டா, தேர்தல் ஆணையம் இந்த 1 கோடி பேருக்கும் தமிழ்நாட்டிலேயே வருங்காலத்தில் ஓட்டுரிமை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு சமிக்கை தெரிவதால் அச்சப்படுகிறார்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இந்த மக்களுடைய கலாச்சாரத்தோடு, ஆன்மீகத்தோடு, பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது இல்லையா? அது சம்பந்தம் இல்லாத 1 கோடி மக்கள் இங்கே வந்தால் அவர்கள் யாரை வெற்றி தோல்வி என்று கருதுகிறார்களோ அதன் பக்கம்தானே அரசியல் களம் திரும்பவும். இப்படி ஒரு அச்சம் வந்திருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களெல்லாம் நீக்கணும்னு சொன்னீங்களே, எத்தனை பேர் நீக்கியிருக்கீங்க, பேர் கொடுங்கன்னு கேட்டால் அது ஒரு 4 பேராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 பேராவது சொல்லணும், அதுவும் சொல்லலை. ஊடகங்கள் கேட்கிறது, சரிங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க 4 பேருங்கிறீங்களே, அந்த 4 பேரை கொடுங்கன்னு அதையும் சொல்லலை. நீங்கள் யோசியுங்கள், ஒரு 7.5 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் 4 வெளிநாட்டுக்காரர்களை உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதா? 1000 பேர்த்தில் 100 திருடன் இருக்கிறான்னா திருடனை கண்டுபிடிக்க வேலை உன்னுடையதா? 1000 பேரும் ஐடி கார்டு கொண்டு வாங்கன்னு சொல்லுவீங்களா? இன்றைக்கு அதுதான் நடந்திருக்கு. தேர்தல் ஆணையம், அரசியலமைப்பு இது செய்ய வேண்டிய பணியை 7 கோடி மக்களும் தங்களுடைய அடையாளங்களை கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை இந்த அரசு தந்திருக்கிறது சங்கைக்குரியவர்களே. அதனால் பீகார் மாநிலத்தில் ஏற்பட்ட பொருளாதார செலவாகட்டும், மக்களுடைய நெருக்கடியாகட்டும், இன்றைக்கு அந்த பெயர்கள் நீக்கப்பட்டவர்களெல்லாம் ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதில் பெரிய நகைச்சுவை என்ன தெரியுமா? தேர்தல் ஆணையம் சொல்லுது, இந்த மாதிரி நபர்களெல்லாம் நீக்கிட்டு நாங்கள் பரிசுத்தமான வாக்காளர் பட்டியலை தயார் செய்கிறோம் என்பது தான் இந்த வருடத்தினுடைய மெகா ஜோக்கு. இந்த வருடத்தினுடைய பெரிய நகைச்சுவைன்னா அதைத்தான் சொல்லணும். இந்த வேடிக்கையாக சொல்லுவாங்கள்ல, எல்லா கோட்டையும் அள்ளி முதலேருந்து போடுங்கிற மாதிரி ஒரு 4 பேர் வெளிநாட்டுக்காரனை கண்டுபிடிக்க முடியாமல் 7 கோடி பேரையும் ஆதாரங்களை கொண்டு வா என்று சொல்லுகிற அரசை எப்படிப்பட்ட அரசாக நாம் கவனிக்க வேண்டும்? சங்கைக்குரியவர்களை, இப்படிப்பட்ட எஸ்ஐஆர் என்கிற இந்த வாக்காளர் பட்டியல் அவசர திருத்தத்தை தான் இன்றைக்கு 12 மாநிலங்களுக்கு சொல்லியிருக்கிறது. நமக்கு என்ன சந்தேகம்? அரசியல்வாதிகளுக்கு என்ன சந்தேகம்டா, இது ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டதோ என்று அஞ்சுகிறார்கள். அந்த நியாயமான சில கேள்விகள் வரத்தானே செய்யும். ஏன்னா 12 மாநிலங்கள் என்று சொல்லுகிறார்கள், அதில் அசாம் கிடையாது. என்ன கேட்குறான், அசாமுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் வரப்போவதில்லை, அதை ஏன் சேர்க்கலை? கேள்வி கேட்டு அவர்களே சொல்லுகிறார்கள், அசாம் என்பது பிஜேபிக்கு ரொம்ப சாதகமான மாநிலம், எனவே அங்கே இது தேவையில்லை. அப்போ எஸ்ஐஆருடைய நோக்கம்தான் என்ன? பிஜேபி அரசுக்கு சாதகமான வாக்காளர்களை சேர்த்துவதும் எதிர்வாக்குகளை நீக்குவதும் தான் எஸ்ஐஆரின் நோக்கம் என்று மிக பட்டவர்த்தனமாக தெரிகிறது என்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் இது பீகாரில் நடந்த ஒரு முன்மாதிரியை வைத்து இன்றைக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா
2 வருட காலங்களாக நடந்த இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் கடந்த வருஷங்களில் 2003 2002 தமிழகத்தில் பல இடங்களில் 2 வருட காலங்களாக நடந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் இன்னைக்கு 4 மாதத்தில் நடக்குது. இதை வர நவம்பரில் தொடங்கி பிப்ரவரியில் முடியுது. எப்படிங்க சாத்தியம்? தமிழகத்தில் 6 கோடி மக்களுக்கு மேலே இருக்காங்களே, 6 கோடி மக்களுக்கு ஒரு 70 லட்சம் அதிகாரிகள் சென்று டோர் பை டோராக எல்லாத்தையும் சரி பார்த்துட முடியுமா ஒரே மாதத்தில்? கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி என்றால் இதனுடைய உள்நோக்கம் என்ன என்று நாம் அச்சப்பட வேண்டி இருக்கிறது. ஏன்னா பீகாரில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க இல்லையா, அதில் 33%, அதாவது 65 லட்சத்தில் 33% முஸ்லிம்கள். நீக்கப்பட்டவங்க எத்தனை பேருங்க? 33% ஓட்டுகள் சிறுபான்மை சமூகத்தினுடைய ஓட்டுகள் நீக்கப்பட்டு இருக்கின்றன. அப்படி என்றால் இந்த எஸ்ஐஆர் எதை குறிவைக்கிறது? பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய சிறுபான்மை, தலித் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை குறிவைத்து அவர்களை தள்ளுகிறது. நமக்கு எதிராக வாக்களிக்கிறவங்களுக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்லிட்டா நம்முடைய வெற்றி யார் தடுக்க முடியும்? களத்தில் சண்டை செய்ய எதிரி இருந்தால் தானுங்க. எதிரியே இல்லாட்டி என்கிற யதார்த்தத்தை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, ஏனென்றால் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் தெரியும், உச்சநீதிமன்றம் இதை வழக்காக எடுத்து விசாரிக்குது. என்னப்பா பீகாரில் நீங்கள் 11 ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அந்த 11 ஆவணங்களில் ஆதார் கிடையாதுங்கிறீங்க, லைசன்ஸ் இல்லைங்கிறீங்க, அடிப்படை சான்றுகளாக இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு இல்லைங்கிறீங்க, கேஸு ஆதாரம் இல்லை என்றால் வேறு என்னதான் ஆதாரம்? பாஸ்போர்ட் ஆதாரம். நீங்கள் பாஸ்போர்ட்டை கொண்டு வந்தால் என்ன செய்யலாம்? நீங்கள் உங்கள் குடியுரிமையை நிரூபிக்கலாம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் கபில் சிபில் சொல்கிறார், பீகாருடைய 7.5 கோடி பாப்புலேஷனில் 36 லட்சம் தான் பாஸ்போர்ட் இருக்கான். இதுங்க 7.5 கோடி பாப்புலேஷனில் வெறும் 36 லட்சம் பேருக்கு தான் பாஸ்போர்ட் இருக்குது. உடனே நீதிபதிகள் சொல்கிறாங்க, இதுவே இங்கே அதிகம்தாங்கிறாங்க. பீகார் போன்ற மாநிலத்தில் 36 லட்சம் பேருக்கு பாஸ்போர்ட் இருக்கா என்று ஆச்சரியமாக கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்ன ஆதாரங்கள் அனைத்தும் அந்த மக்களிடத்தில் இல்லாதது. எதுவெல்லாம் அடித்தட்டு மக்கள்கிட்ட இல்லாததோ அப்படிப்பட்ட ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் சங்கைக்குரியவர்களே, இதில் நிச்சயமாக உள்நோக்கம் இல்லாமல் இருக்க முடியுமா? 65 லட்சம் பேர்த்தை நீக்கியிருக்கீங்களே, அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னா அதெல்லாம் தர முடியாது. பிளாக் ஸ்பாட்டில் போய் பார்த்துக்கங்க, அங்கே போய் பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. உச்சநீதிமன்றம் வம்படியாக 4 முறை கேட்டதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறது. நமக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? மக்களால் மக்களுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டெமோக்ரசி, ஒரு ஜனநாயக நாட்டிலே மக்களுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு எப்படி தைரியமாக துணிச்சலோடு ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு பேசுகிறது என்கிற ஆச்சரியத்திற்கு விடை என்ன தெரியுமா? சில நாட்களுக்கு முன்னால் மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துச்சு. அதை பார்த்தா தான் இது புரியும். என்ன சட்ட திருத்தம்டா? தலைமை தேர்தல் அதிகாரி நியமனத்தில் பிரதமர், உச்சநீதிமன்ற நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர் அடங்கிய குழு அவர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கலாம். 3 பேரில் 2 பேர் வாக்களித்தா எனக்கு மெஜாரிட்டி, அப்படி தானே? 3 பேரில் 2 பேர் மெஜாரிட்டி, அவர்கள் தேர்தல் தலைமை அதிகாரியை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ இந்த சட்டத்தை மத்திய அரசு திருத்துது. எப்படி திருத்துது? பிரதமர், கேபினட் அமைச்சர், யார் இல்லை, உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கியாச்சு. பிரதமர், கேபினட் அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், 3ல் 2 பேர் மெஜாரிட்டி வந்தால் இவர்கள் யாரை வேண்டுமானாலும் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கலாம். அப்படி நியமிக்கப்பட்டவர் தான் இப்போ உள்ளவர். உள்துறை அமைச்சருடைய முன்னாள் செயலாளர் தான் இன்றைக்கு தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிறார். ஒரு கருத்து, அது எந்த அளவுக்கு யதார்த்தம் உண்மைன்னு நமக்கு தெரியல. இந்த தேர்தல் அதிகாரியின் மீது அவர் இருக்கிற போதும் வழக்கு தொடுக்க முடியாது, பின்னாட்களிலும் எப்பொழுதும் அவர் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றும் ஒரு சட்ட திருத்தம் செய்யப்பட்டதாக நாம் கேள்விப்படுகிறோம். அப்படின்னா இவர்கள் எஸ்ஐஆருக்கு முன்னால ரொம்ப தெளிவாகத்தான் இவர்கள் சட்ட திருத்தம் செய்திருக்கிறார்கள். இப்போ அவர்கள் கோர்ட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
அப்படின்னா நம்ம வெறுமனே போராடி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு இக்கட்டு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் யோசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், பிஜேபி அரசும் தேர்தல் ஆணையம் இரண்டும் சேர்ந்து கூட்டு சதி செய்து இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குரிமையை பறிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, குடியுரிமையும் பறிக்கிறார்கள். ஏன்னா இதை நல்லா கவனிச்சா தெரியும். ஒரு வகையில் இது எஸ்ஐஆர்னு சொல்ல முடியாது, என்ஆர்சியினுடைய மறு வடிவம் என்று தான் இதை சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ஜனநாயக நாட்டிலே ஒரு அரசு வடிவத்தில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் ஜால்ராவாக இருப்பது மிக வேதனையான ஒரு செய்தியாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, தேர்தல் ஆணையம் தடன் புரளுகிறதோ என்கிற அச்சம் நமக்கு வந்திருக்கிறது. தமிழில் சொல்லுவோம், இந்த வேலையே பயிர மேஞ்ச கதம்பாங்கள், அது இதுதான். இப்போ நம்ம என்ன செய்வது? ஜனநாயகத்தை சர்வாதிகாரமாக மாற்றுவதற்கு தேர்தல் ஆணையமும் ஆளுகிற அரசும் அவர்கள் கைகோர்த்து வருகிற போது, சங்கைக்குரியவர்களே, சர்வாதிகாரம் தலை தூக்குகிற போது இஸ்லாம் அதற்கு எதிராக நின்று போர் முழக்கம் செய்யுங்கள் என்று நமக்கு அல்லாஹ் இந்த இடத்திலே வழிகாட்டுகிறான் இல்லையா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன் இடத்துல ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு போனாங்க, குர்ஆனில் வருகிற வரலாறு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஃபிரௌன் இடத்துல பனி இஸ்ரவேலர்கள் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள், உரிமை மறுக்கப்பட்டவர்கள், ஃபிரௌனுடைய சர்வாதிகாரத்திற்கு கீழ் அவர்கள் முடக்கப்பட்டவர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்வதற்கு முன்னால் ஃபிரௌன்ட்ட சொன்னாங்க, முதல்ல நீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பனி இஸ்ரவேலர்களை என்னோடு அனுப்பு, அந்நர்சில் மானா பனி இஸ்ராயில், அவர்களை என்னோடு அனுப்பு. சர்வாதிகாரத்திற்கு எதிரான குரல் நபிமார்கள் மூலமாக நமக்கு வழிகாட்டப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு எதுக்கு பழகிட்டோம்டா, இங்கே இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சரி இது இப்படித்தான் என்று ஒரு டேக் இட் ஈஸியாக போகிற மனோநிலை வந்து விட்டது. சங்கைக்குரியவர்களே, வாளெடுத்து போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு கருத்தியல் ரீதியான நம்முடைய கருத்துக்களை எதிர்ப்பாக பதிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையா? இந்த தேசத்தை சர்வாதிகாரத்தின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய மனோநிலையை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டுச்சு, நாயகமே ஜிஹாதில் சிறந்த ஜிஹாது எது, ஐயுல் ஜிஹாது அஃதுல்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதுலுல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். ஒரு அநீதக்கார அரசன் சர்வாதிகாரமாக நடந்து கொள்கிறான், என்னை யாரும் எதுவும் கேட்டுவிட முடியாது என்கிற மனோநிலையில் வருகிற போது எழுந்து நின்று நீ செய்வது தவறு, நீ வரம்பு மீறுகிறாய், மக்களின் உரிமைகளை நீ முடக்குகிறாய், நீ அநீதம் செய்கிறாய் என்று நீங்கள் எதிர்கருத்தை பதிவு செய்யுங்கள். அந்த நேரத்தில் அது சிறந்த ஜிஹாத் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அறிந்தவரையில் இன்றைக்கு அப்படி ஒரு சூழலில் நாம் நிறுத்தப்பட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் அப்படி எஸ்ஐஆர் வந்து என்ன செஞ்சிருச்சு? சாதாரணமாக ஒரு அதிகாரி, ரொம்ப பெரிய அதிகாரிலாம் வேண்டாம், ஒரு பிஎல்ஓ வந்து என்ன செய்கிறாரு, உனக்கு என்ன கிடையாது, வாக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டா வாக்கு கிடையாது தான். எந்த அளவுக்குன்னா நீங்கள் ரீசன் கூட கிளாரிஃபை பண்ண முடியாது. எனக்கு என்ன ரீசன் சொல்லணும்லாம் நீங்கள் கேட்டாலும் சொல்ல முடியாது, சொல்ல தேவையில்லை. அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு சர்வாதிகாரம் இங்கே வழங்கப்படுகிறது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இதை எச்சரிக்கையாக அணுக வேண்டிய அவசியம் இருக்கிறது. வெளிப்படையாக சொல்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு 3 முறை என்ன செய்வார்கள், பூத் லெவல் அதிகாரிகள் வருவார்கள், உங்களது வாக்குகளை என்ன வாக்காளர் பட்டியலை சரி செய்வார்கள், அதுவெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு மாதத்துக்குள்ள 6 கோடி மக்களுடைய வாக்காளர் முகவரியை நீங்கள் எப்படி சரி செய்வீர்கள்? அதெல்லாம் பண்ணிடுவோம். எங்க 70,000 அதிகாரிகள் எப்படிங்க சரி பண்ணுவாங்க? அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே. அப்படி என்றால் இவர்களின் உள்நோக்கம் என்ன? வாக்காளர் பட்டியலை சரி செய்கிறது அல்ல. யாரெல்லாம் ஒன்றிய அரசுக்கு எதிராக வாக்களிப்பார்களோ, எந்தெந்த தொகுதியில் மெஜாரிட்டியோ, அங்கே வந்து மொத்தமாக ஒரு கத்தியை போட்டு எல்லாத்தையும் ஒரு தள்ளிடணும், அவ்வளோதான். என்ன நடக்கும்? எனக்கு வாக்கு இல்லை, வாக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். சரின்னு அது மறுபரிசீலனை வர்றதுக்குள்ளே என்ன வந்துடும், தேர்தல் வந்துடும். இவர் போராடிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் யாரோ ஆட்சிக்கு வர்றதுக்கு நமக்கு ஏங்க இவ்வளோ அடிச்சுக்கணும் விட்டுருவார்.
கண்ணியத்திற்குரியவர்களே, இது வெறுமனே வாக்குரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, நம்முடைய குடியுரிமையும் இதில் அடங்கி இருக்கிறது. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்த தேசத்தின் இன்னும் சொல்ல போனால் 12 மாநிலங்களுடைய குடியுரிமை வாக்குரிமை இதிலே அடங்க பெற்றிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் அரசியல் தலைவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு பார்க்கிறார்கள். ஒரு டெமோக்ரஸி, ஒரு ஜனநாயக நாடு போகிற பயணம் மிக ஆரோக்கியமானதாக இல்லை என்று வருத்தத்தோடு பார்க்கிறார்கள். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அல்லாட்ட துவா செய்யணுங்க முதல்ல. ஏன்னா யதார்த்தமாகவே இன்றைக்கு ஒரு விதமான போர்க்குணம், போராடுகிற குணம் நம்மிடத்தில் குறைந்து விட்டதோ என்று நாம் வருத்தப்படுகிறோம். அநீதக்காரன் தலை தூக்குகிற போது அது எப்படி நம்ம அதை சகித்து கொண்டு செல்லலாமா? அதெல்லாம் நம்ம பெருசாக பேசக்கூடாது, அப்படியே போயிடணும் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களை ஒரு நேரம் வரும், நம்முடைய பெயரை கூட உரத்து சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலை வந்து விடலாம். குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த பிரச்சனை எதிர்த்து போராடாமல் அதில் வருகிற பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்து விடுமா? அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். பிரச்சனை வருகிறது, உங்களில் போராளிகள் யார்? அதை எதிர்கொள்கிற போது பிரச்சனை வருகிறது, சகித்துக் கொள்பவர்கள் யார் என்று அல்லாஹ் பார்க்காமல் உங்களுக்கு சுவனத்தை தந்து விடுவானா என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் எந்த அளவுக்கு தயாராகணும்னா, எதிரிகளை எதிர்ப்பதற்கு தயாராகுங்கள். துருஹிபூன பிஹி அதுவல்லாஹி அதுவக்கும். உங்களுடைய சட்ட போராட்டம், களத்தில் நின்று உங்களுடைய கருத்தியல் போராட்டம், எதிரிகளை அச்சுறுத்த வேண்டும், வாபஸ் வாங்கணும். அப்படிதான் ஆச்சு பீகாரில். திரும்ப 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 அடித்து தான் என்ன செஞ்சுது, 65 லட்சம் நபர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் உள்ளே கொண்டு வரப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போராடி உரிமையை பெறுகிற காலம். அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிற போது சகித்துக் கொள்வது ஈமானி அடகல்ல. என் உரிமையை நீ ஏன் மறுத்தாய் என்று எதிர்த்து நின்று ஜனநாயக முறைப்படி போராடுகிற அந்த நடைமுறையை குர்ஆனும் ஹதீஸும் ஊக்குவிக்கிறது. ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை பழக்கம். சோசியல் மீடியாவில் இது சம்பந்தமாக ஆரோக்கியமான முறையில் விவாதம் செய்ய வேண்டும். நமக்கு களமாடுகிற ஒரு நல்ல அரசியல் களம் கிடைத்தால் அரசியல் களத்தில் களமாட வேண்டும். மிக முக்கியமாக ஒரு கைட்லைன், ஒரு வழிமுறையாக நமக்கு மாநில ஜமாத்துல் உலமா சபை கூட சொல்லியிருக்கிறது. வருகிற 4ஆம் தேதி நவம்பர் 4 தொடங்கி டிசம்பர் 4 வரை வாக்காளர் திருத்தத்திற்காக வேண்டி அதிகாரிகள் நம்மை நாடி வருவார்கள். கவனிக்கணும், 3 முறையாவது வருவாங்க. 3 முறை, ஒரு முறை வந்தால் இல்லை, 3 முறை வரணும். அவர்கள் வந்து நம்ம இடத்துல ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஃபார்மிலே நம்முடைய தகவலை பூர்த்தி செய்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி கையெழுத்திட வேண்டும். எந்த ஆவணங்களையும் தர வேண்டிய தேவையில்லை. அநேகமாக புதிதாக வாக்காளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்குத்தான் கொஞ்சம் சிரமம். மற்ற ஏற்கனவே அவர்கள் 2003 வாக்காளர்களாக இருந்தால் அவர்களுக்கு பெரிய சிரமம் இல்லை. எனவே அவர்கள் அந்த ஃபார்மை வாங்கி பார்த்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஃபோட்டோவை ஒட்டி கொடுக்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, அது நமக்கு என்ன செய்யப்படும், மறுபடியும் அடுத்த மாதத்தில் திரும்ப வரும். டிசம்பர் 9 முதல் ஜனவரி 9 வரை அது வந்துடும். டிசம்பர் 9க்கு வந்துடும். வந்துருச்சுன்னா அதுலேருந்து அடுத்த ஜனவரி 9 வரைக்கும் என் பேர் மாறிடுச்சு, முகவரி மாறிடுச்சு, என் ஃபோட்டோ மாறிடுச்சு என்று என்ன செய்யலாம், மறுபடியும் கிளைம் பண்ணலாம். அதுக்கு 1 மாதம். கடைசியாக பிப்ரவரி 7 வந்துருச்சுன்னா அதுதான் ஃபைனல் இல்லையா? இப்படி என்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, குயுக்தியாளர்கள் குயுக்தியாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். நாம் என்ன செய்யணும், சட்ட போராட்டமும் செய்யணும், களமாட வேண்டும், எதிர்கருத்தும் பதிவு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இது எனக்கான வாக்கு, எனக்கான குடியுரிமை. எந்த நேரத்திலையும் போனால் போயிட்டு போது ஒரு ஓட்டு தான் போகக்கூடாது. போனால் போயிட்டு போது ஒரு ஓட்டு தானே, ஒரு வாக்கு தானேன்னு போகக்கூடாது. போராடி பெற வேண்டும். இது எனக்கான வாக்குரிமை, எனக்கான குடியுரிமை. நான் தோற்றே போனாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் சென்று, யா அல்லாஹ், நாங்கள் அநீதம் இழைக்கப்படுகிற போது, புறக்கணிக்கப்படுகிற போது, எங்களுடைய குடியுரிமை மறுக்கப்படுகிற போது நாங்கள் போராடினோம் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லி நன்மை பெற முடியும். குர்ஆன் சொல்லுகிறது, இந்த மாதிரியான பொது சமூகத்தில் அநீதம் இழைக்கப்படுகிற போது சிலர்கள் மூலமாக சிலர்களை அல்லாஹ் தடுத்து விடுகிறான். அநீதத்தை அல்லாஹ் தடுத்து விடுகிறான். அப்படி தடுக்கலைன்னா ஃபஸதத்தில் அருள், இந்த உலகம் சர்வாதிகாரமயமாகி போய்விடும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சங்கிக்குரிய பெருமக்களே, எனவே சர்வாதிகாரம் தலை தூக்குவதற்கு அது அரசு தோரணையில் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு இதை நாம்
வருங்காலங்களில் எதிர்க்க கடமைப்பட்டவர்கள். அதே நேரத்தில் நம்முடைய குடியுரிமை, அது நம்முடைய வாக்குரிமை, அது நமக்கான உரிமை. நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இதை புரிய வைக்க வேண்டும். எந்த இடத்திலேயும் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. வல்ல நாயன் ஈமானிய எழுச்சியோடும், ஜனநாயக கடமை மட்டுமல்ல, இது ஈமானிய கடமை என்பதை புரிந்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. அதே நேரத்தில் இங்கே தேர்தல் ஆணையம் தடம் பொருளுகிறதோ என்கிற கருத்தை நாம் பரப்ப வேண்டும். வல்ல நாயன் நமக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை தருவானாக. ஆமீன். வாஹர் தவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.